இந்தாங்கண்ணா. சரி நாங்கள் அடிப்படை வாரமே சரியா ஆகணும். இந்த என்ன சாப்பாடு மீல் ஒன்று மீல் எப்படி தான் வந்து நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனு, பக்கத்தில் இருக்கிறது தான் தம்பி. அப்போ அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டம் கிரான் என்ற இடத்துல இருந்து கல்குடா என்கின்ற அந்த கல்குடா தொகுதியில் கூடிய அவங்களை சந்திக்கிறதுக்காக போய் கொண்டிருக்கின்றோம். நேற்று இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு விளங்கியிருக்கு. 100 பதிகளோட வந்து நாங்கள் இப்போ வாகரைக்கு போகணும். நாளைய தினம் வாகரையில் வந்து கொடுக்கக்கூடிய அந்த வீடியோ பார்ப்பீங்க. இப்போ கிரான் என்ற அந்த பகுதியில் வந்து கொடுத்துட்டு இப்போ நாங்கள் கல்குடா அந்த இடத்துக்கு போய் கொண்டிருக்கின்றோம். இப்போ நம்மளோட வந்து அந்த உதவிகளை நமக்கு அந்த அடையாளப்படுத்தி அந்த கஷ்டப்பட்டவங்களை அடையாளப்படுத்தி தந்த அந்த அக்காவும் வந்து நம்மளோட வாராங்க. கல்குடா அந்த இடத்தையும் வந்து அந்த அக்காவுக்கு தெரியும். அப்போ அங்கேயும் வந்து சரியான முறையில் கஷ்டப்பட்டவங்க நாங்கள் நேரடியாக போய் உதவி செய்ய போகின்றோம். அப்போ அக்கா வந்து முன்னுக்கு இருந்து கொண்டு இருக்காங்க. நான் இந்த பின்னுக்கு இருந்து இந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கின்றேன். மழை வேற நம்மளா பெய்து கொண்டு இருக்குது. நேற்று வீடியோ பார்த்துருப்பீங்க, நான் கழிச்சிருப்பேன். அப்போ எல்லாமே வந்து பொருட்கள் இருக்குது. இப்போ மழை பெய்யும் நினைஞ்சிடும் கண்டிப்பா. ஆனா வந்து இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு அசம்பாவிதமும் ஏற்படல. இயற்கையும் வந்து நமக்கு வழிவிட்டு கொண்டிருக்குது. அதற்கு முதலாக கடவுளுக்கு நன்றி சொல்லணும். நமக்கு ஆதரவு கொண்டு உறவுகளுக்கு நன்றி சொல்லணும். அப்ப அந்த வகையில் இந்த உதவி யார் செய்யிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா லண்டனில் கூடிய கமலா அம்மா அவங்களும் அதோட லண்டனில் கூடிய சுஜா அக்கா இவங்க 2 பேரும் இணைஞ்சா செஞ்சிருக்காங்க. 2.5 லட்சம் ரூபா. நேற்று நான் டீட்டெயில்ஸாக கதைச்சிருப்பேன். கமலா அம்மா வந்து 1.5 லட்சம் ரூபா பெறுமதியாக உலர்ன பொருட்களும், சுஜாக்கா வந்து 1 லட்சம் ரூபா பெறுமதியாக உலர்ன பொருட்களும். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சுஜாக்கா வந்து தங்கச்சிட மகள் முதலாக பிறந்தநாளை கொண்டாடுற அவங்களுடைய ஒரு பிளஸுக்காக வேண்டி கண்டிப்பாக வந்து செய்திருந்தாங்க. பிறந்தநாள் கொண்டாட வச்சிருந்த காசி அம்பியண்டு. இவங்களுக்கும் நன்றிகள். இப்போ இந்த எப்படி சொல்கிறேன், இன்னைக்கு வடியில் வந்து கதிரை 2 தூக்கி போட்டு கதிரையில் இருந்து போய் கொண்டிருக்கேன். பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கும். பின்பக்கமாக வந்து நம்மளோட வந்து 2 பொடியன் நிற்காங்க, கேமராமேன் பொடியன்கள். எல்லாருக்குமே இந்த நன்றிகள்டா. என்னோட சொன்னால் இப்போ இவ்வளோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் கஷ்டமான நிலைமையிலையும் இப்போ நீங்கள் எல்லாமே வந்து வாடுறது அவ்வளோ ஒரு இதாக இருக்குது. இப்படி சொல்கிறேன்னு தெரியல. இந்த கிரான் இதால் போய் கொண்டு இருக்கு. கிரான் ரவுண்டை போட்டு அந்த டவுனுக்குள்ளால சந்தியால். ஓகே மன்னோ, நாங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு நாங்கள் வீடியோ தொடர்றோம். வேண்டாம் இன்னைக்கு இருந்து பேச முடியலை. சரியா நம்ம காற்று மடிச்சு கொண்டு இருக்குது, பிடிச்சி கொள்ளணும், கதிரையும் ஆடி கொண்டு இருக்குது. அப்போ அந்த வகையில் அவருக்கு போயிட்டு நாங்கள் அப்படியே வீடியோ தொடர்றோம். வாங்கல தூக்கி வாங்க, தூக்கி எடுங்களேன். தனியை தூக்கிலாங்களால. இவ்வளவு வேறு எடுத்தாங்களே இந்த இதுல. சரிங்க சரிங்க சரிங்க. பாரமாமா போயிட்டு புள்ளாங்கால தண்ணி நிக்கேன்னு புள்ளா தண்ணி தானே. சின்ன பொடி எப்படி வர அங்க பாருங்க. இந்த சின்ன பொடி எப்படி வரான்னு பாருங்க. பொம்பளை புள்ளது இங்க பாருங்க. கட்டவுளி பாருங்க. ஃபுல்லா வந்து தண்ணி தான். பழச்சி சின்ன குடியில் வீடுகள் அது இதுவும் என்னவா. இது பாருங்க. இந்த இடத்துல வந்து நாங்கள் கொடுக்கறது வந்து நாங்க அந்த உறவுகள் இல்லை எங்கன்னு தெரியாக்கள் போயிட்டாங்க. அங்கால இருக்காங்களா? இன்னொரு ஆள் இருக்காங்க. கொண்டு தந்தா கொடுப்பீங்களா? சரிங்க. உரியா கிட்ட அவங்கள வர சொல்றீங்களா? அவங்கள வர சொல்றீங்களாமா?
கொடுங்கண்ணா நீ என்னடாண்ணா ஒரு ஆக்கள் வேணுமே அப்புறம் இல்லாட்டி இப்போ ஏதோ ஒரு ஆக்களுக்கு இது பயன்படும் இப்போ நாங்கள் நேரடியாக வந்து பார்த்து பார்த்து தான் கொடுக்கோம் இப்போ அவங்க இல்லாமல் அப்புறம் எப்படின்னா இந்தாங்கண்ணா சரி நாங்கள் இல்லாட்டி பிறகு வாரமே சரியா ஆவண்ணா ஓகே சரி நைட் நம்ம பிந்தி வந்ததாலன்னா பைக் பண்ண அதால எவ்வளவு இதா போயிட்டு வந்தாங்களா மன்னிச்சு கொள்ளுங்க என்ன பேக் பண்ண இல்ல சரியா அங்கே கொண்டு வருவோம் நாங்கள் பிறகு சரியாம்மா சரியாம்மா பாருமாமா சின்ன கலோடியா சின்ன பட்டியல் மட்டும் ஓடியா ஓகே எனக்கு மேலே சந்தோஷமா இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்கு தான் அந்த கொடுக்குறதுக்காண்டி வந்து நாங்கள் அதை தாண்டி நிறைய உறவுகள் வந்துட்டாங்க ஒன்றும் செய்ய எல்லாம் ஒரு சூழ்நிலை கோவி அண்ணா வந்து கோவி அண்ணா வந்து எப்படி சொல்கிறேன் சில்லறை காசு மாற்றி வச்சுருந்தாரு எல்லாருக்கும் அப்போ சின்ன பிள்ளைகளை ஓடி வந்துட்டு எல்லா பிள்ளைகளுக்குமே வந்து 100 ரூபா வந்து கொடுத்தது எனக்கு சந்தோஷமா இருக்குது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது இப்போ யாருமே வந்து தப்பாக புரிஞ்சு கொள்ள வேணாம் இப்போ அந்த பிள்ளைகள் முகம் இல்லாமல் திறன மாதிரி போட்டி எடுத்துருக்கேன்ட்டு எதிர்ச்சியாக நடந்த ஒரு சம்பவம் தான் இது அப்போ கோவி அண்ணாவுக்கு வாழ்த்துக்கள் அதே மாதிரி மிச்சமாக வந்து இன்னும் ஒரு அம்மா வந்து வந்துட்டாங்க இந்த இடத்த வந்து எங்களுக்கு செய்யுங்க தம்பின்ட்டு அப்போ அரிசி பேக் கொண்டு தூக்கி கொடுத்து தம்பி நான் போகிற வழியில் நான் வாங்கி தரேன் தம்பி அரிசி பேக்குண்டு அந்த வகையில் கோவி அண்ணாவுக்கு மிச்சம் நன்றிகள் அதை எப்படி சொல்கிறேன் மேலே நம்ம வந்து ஒரு இடத்த வந்து ஒப்படைச்சிட்டு நீங்கள் பார்த்து செய்யுங்கன்னு போகிறத விட நம்மளே நேரடியாக நின்று மேலே கஷ்டப்பட்டவங்களை நேரடியாக சந்திச்சு அவங்களுக்கான உதவிகளை செய்கிறப்போ அவ்வளோ ஒரு சந்தோஷம் என்ன ஆனது கண்டு சொன்னால் நாங்கள் இப்போ நேரடியாக வந்து செய்கிறது என்ன காரணம் இதையும் தாண்டி இவங்களுக்கு ஏதாவது உதவிகள் அர்ஜென்ட் எல்லாம் வந்து தேவைப்படும் அப்போ அந்த டைமில் நம்முடைய மக்கள் உறவுகள் பார்த்துட்டு மேலதிகமான உதவிகளை செய்வாங்கன்ற ஒரு நோக்கத்துக்காக வேண்டி தான் நாங்கள் வந்து இதை வந்து வீடியோவில் எல்லாத்தையும் தெரியப்படுத்தின காரணம் அப்போ அந்த வகையில் நாங்கள் இந்த வீடியோவோட முடிச்சு கொள்கின்றோம் நேற்று தினம் பார்த்துருப்பீங்க அங்கே கிரானில் வந்து கொடுத்துருந்தோம் இந்த இன்றைக்கு வந்து கல்குடாவில் எங்களால் முடிஞ்ச ஏதோ ஒரு உதவி அப்போ இந்த இடத்துல இருந்து வாகரைக்கு போகணும் இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா சரியா வந்து 4:15 இப்போ எப்படி சொல்கிறேன் காலை சாப்பாடு சாப்பிட்டு இன்னும் சாப்பாடு மீல் ஒன்று மீல் இப்படி தான் வந்து மழை ஆரம்பித்தது எங்களுடைய பயணம் வந்து தொடர்ந்து கொண்டே போய்கொண்டிருக்குது அப்போ நாங்கள் இதோட முடிச்சு கொள்கின்றோம் கண்டிப்பாக நாளைய தினம் எதிர்பாருங்க வாகரை பிரதேசத்தில் உள்ள அனைவருக்குமே வந்து நாங்கள் உதவிகளை வழங்க போகின்றோம் குறிப்பிட்ட கொஞ்சம் பேருக்கு 50 பொதிகள் வந்து தயார் நிலையில் இருக்கின்றது அப்போ அந்த வகையில் நாளைக்கு வாகரையில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் இந்த சின்ன குட்டி பையன் எல்லாம் வந்து பாருங்க வந்துட்டார் வந்து எங்களோட 2 பேர் செய்யும் போது எங்களுக்கு சந்தோஷம் இப்போ அடுத்த தலைமுறையும் வந்து உதவி செய்யறதுக்கு ரெடி ஆகி கொண்டிருக்குது அந்த வகையில் இந்த உதவியை செய்து லண்டனில் கூடிய கமலா அம்மா சுஜாக்கா அவங்க எல்லாருக்குமே வந்து எங்களுடைய மக்கள் உறவுகள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்க போயிட்டு வாங்க கவனமா நாங்க வாரையை போயிட்டு வர்றது என்ன டைம் வர வேண்டிய தெரியாதானே இங்க வந்திருக்க தம்பியாக்களை நன்றி செலுத்துறோம் இந்த கோவியன் அவருக்கு நன்றி என்று செலுத்துறோம் இந்த கிரான் சார்பாகவும் கிரான் மக்கள் சார்பாகவும் கல்குடா தொகுதி மக்கள் சார்பாக நன்றி என்ன செலுத்துறோம் உதவி செஞ்சவங்களுக்கு நன்றி என்ன சொல்லுறோம் நன்றி அக்கா பிரயோஜனம் இல்லை அவள் அக்கா வந்து நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி மைக்க வாங்கி எடுத்து காய்ச்சாங்க அவள் அந்த வகையில் அக்கா வந்து நாங்கள் இந்த இடத்த வந்து விட்டுட்டு நாங்கள் வந்து வாகரைக்கு போகிறோம் ஏன்னா வாகரைக்கு போயிட்டு நாங்கள் எந்த டைமுக்கு வருவோம்னு தெரியல அப்போ அக்கா வந்து இப்போ இந்த இடத்துல இருந்து கிரானுக்கு எத்தனை கிலோமீட்டருக்கா இருக்கும்
ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ள இருக்குதுன்னு பக்கத்துல தான். ஏன்னா நம்ம அங்க போயிட்டு ஒரு திரும்ப வண்டியில கொண்டு யாரெல்லாம் வந்து சரியில்லை, டைம் ஆக மாட்டா, சிக்கலாயிரும். அதனால வந்து அக்கா போயிட்டு வாங்க, சரியாக்கா சந்திப்போம். சரி, ஓகே, நான் இந்த வீடியோட முடிச்சு கொள்கின்றேன். இன்னொரு வீடியோ சந்திப்போம். பாய்.